இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அந்நாட்டு சுதந்திர சதுக்கத்தில் வெளிநாட்டு தலைவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது இதுவே முதன்முறையாகும். இதனையடுத்து இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பாதுகாப்பு, சுகாதாரம், மருத்துவ துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இலங்கை இடையே முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பரிமாறிக் கொள்ளப்பட்டது. பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இணைந்து சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தனர். பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு அரசின் உயரிய விருதான மித்ரா விபூஷண விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. விருது வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி, இது இந்திய மக்களுக்கான கௌரவம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வணக்கம் என தமிழில் கூறி திருக்குறளில் நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து குறள் ஒன்றையும் மேற்கோள் காட்டி பேசினார். சேர் கரிய யாபுல் நட்பேண் ஆதுபுல் வெணக்கரிய யாபுல் காப்பு. மீனவர்கள் பிரச்சனையில் மனிதாபிமான அணுகுமுறை தேவை என கூறிய பிரதமர் மோடி, மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். हम सहमत है कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए. हमने मछुआरों को तुरंत रिहा किया जाने और उनकी बोट्स को वापस भेजने पर भी बल दिया. இலங்கையில் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் இலங்கைக்கு வழங்கிய கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க இந்தியா முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் புனரமைப்புக்கு இந்தியா உதவும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். இந்நிலையில் இலங்கை பொருளாதார சிக்கலிலிருந்து மீட்டதற்கு இந்தியாவிற்கு அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க நன்றி தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இலங்கை சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து வரும் நாட்களில் மேலும் சில தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட இருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மீனவர் விவகாரம் குறித்து இருதரப்பிலும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறினார். மீனவர்கள் விவகாரத்தில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு, மனிதாபிமான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து இலங்கை அதிபரை பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இருதரப்பு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பிரச்சினைகளில் இந்தியா, இலங்கை இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறினார். அடுத்தடுத்த கட்டங்களாக வரும் நாட்களில் மேலும் சில தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட இருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார். இதனிடையே கச்சத்தீவு மீட்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அது குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பதிலளிக்காமல் தவிர்த்தார்.